ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். நாங்க வெல் ஃபியூச்சர் அகாடமி ஸ்டார்ட் பண்ணது, நாங்க மெயினா இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை பேஸ் ஆகி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட் எதுக்காக நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றோம்னா, இன்னும் வந்து இந்த வொர்க்ன்னு பார்க்க போகல, வொர்க்க நாங்க இந்த ஒரு knowledgeable-ஆன பெர்சனுக்காக மட்டும் இல்லாம, அந்த ஸ்கில் பேசிஸான ஆட்களுக்கு மட்டும் இல்லாம, இது எல்லாருக்கும். அதாவது ஒரு மொபைல் இருந்தாலே, இந்த மொபைல வச்சு வொர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய, ஒரு வாய்ப்ப உருவாக்கி குடுக்கக்கூடிய மாதிரி நம்ம இந்த கான்செப்ட் அமையணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்தோம்னு சொன்னா, நம்ம மெயினாவே அது எவ்வளவு போட்டி வந்தாலும், எவ்வளவு பேச்சு வந்தாலும், நாங்க வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமுக்கு தான் முக்கியத்துவம் குடுத்து ஸ்டார்ட் பண்றதுல இருந்து. ஓகே. அதுக்காக தான் நாங்க வந்து அது சம்பந்தமான சப்ஜெக்ட்ட தேடி அதுல வந்து நாங்க நிறைய மாற்றங்கள் பண்ணாங்க. 6 வருஷத்துக்கு முதல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னா, 6 வருஷத்துக்கு முதல் என்ன சப்ஜெக்ட் படிச்சோமோ, அந்த சப்ஜெக்ட் இப்ப இல்ல. ஓகே. ஒரு சில சப்ஜெக்ட்கள் இருக்குது. இந்த டேட்டா என்ட்ரி எல்லாம் அதே சப்ஜெக்ட் தான் இப்பயும் இருக்குது. தவிர இந்த காப்பி பேஸ்ட் டைப்பான டாஸ்க் டைப்பான ஜாப்ஸ் எல்லாம் இப்ப நாங்க அது செய்றதில்ல. அது என்னன்னா சில சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாரி நாங்க என்ன செய்றோம், இத கண்டக்ட் பண்ணிட்டு வாரோம். ஓகே, ரைட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னா, இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல என்ன பவர்? இது ஏன் நம்ம மெயினா அடுத்து செய்றோம் அப்படின்னு ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெக்யர்மென்ட் வந்து இல்ல. இப்ப நீங்க முதலாவது வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. ஓகே. நீங்க மொபைல வச்சு தாராளமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது சம்பந்தமான ஸ்டூடண்ட்ஸ் ரியலா ஏர்ன் பண்ணிட்டு ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஏன்னா நாங்க ஸ்டார்ட்ல மொபைல்ல வொர்க் பண்ணாக்கள எடுக்கல. ஓகே. அவங்க ஏன்னு சொன்னா, நாங்க ஒரு வாய்ப்பு ஒண்ணு சில பேருக்கு குடுத்தோம். பட் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு, அதே மாரி சில சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணது தானே, அவங்களுக்கு சரியா போயிட்டு சேரல. அது அவங்க அதனால அத இக்னோர் பண்ணிட்டாங்க. அவங்க அத சரியா யூஸ் பண்ணல. அது வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளமா வந்ததால, நம்ம பெரும்பாலும் அந்த மொபைல்ல வொர்க் பண்றாங்கள இங்க எடுக்க வேணாம்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா ஒரு பாய் ஒண்ணு, ஓகே, ஒரு 2 இயர்ஸ்க்கு பிறகு ஒரு பாய் ஒண்ணு என்ன செய்தாருன்னா, அவர் படிக்கிறவரு சொன்னாரு, நான் இப்ப இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொல்ல. நாங்க சொன்னோம் இப்படி எடுக்கல. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல நான் வொர்க் பண்ண தான் போறேன். நீங்க என்ன சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப நாங்க இதுல அவருக்கு ஒரு டெர்ம் சொன்னு நாங்க சொல்றோம். எல்லாருக்கும் டெர்ம் சொல்லுவோம். பட் இவருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டெர்ம் ஒண்ணு சொன்னோம். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க பிரச்சனை இல்ல. பட் வந்து இதால வர எல்லா ரிஸ்கையும் நீங்க தான் எடுக்கணும். ஓகே. இதுல வொர்க் பண்றதுக்கு உரிய ரிஸ்க், அதுல நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுடைய ஸ்பீட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்ல. ஸோ அவர் சொன்னாரு, ஒரு ரீசன் சொன்னாரு. அந்த ரீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அவர் படிச்சிட்டு இருக்கிறாராம். அந்த படிப்புக்கு ஒரு செலவுக்கு அது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா படிப்புக்கு ஒரு செலவுக்கு ஒரு இன்கம் வந்து வரும். அந்த இன்கம் அவர் வீட்டை எடுக்காம என்ன பண்றாங்க சொன்னா, இப்படியான ஒரு சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுப்போம். ஏன்னா இப்ப வேலைக்கு போக இயலாது. ஓகே. வேலைக்கு போனா இப்ப படிக்கிற பிள்ளைகள் தானே, படிக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு ஆளுக்கு அடிமையா இருந்து வேலை செய்து சில பிள்ளைகள் விரும்பாது. அதே மாதிரி இந்த இந்த வேற வகையான ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜிக்ஸ் பை செல் பண்ணுவாங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் கூட. இப்ப எப்படின்னா, இப்ப நான் ஒரு ஜிக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு போட்டுட்டோம். இப்ப இதுல ஒரு ஆள் வந்து நமக்கு ஆர்டர் தருவார்ன்னு சொன்னா, ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ உண்மையாவே நீங்க எப்படி ஒரு வொர்க் ஒண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா, நாங்க குரோத் ஆகணும்னா நீங்க வொர்க் ஸ்டார்ட் பண்ணீங்க. யாராவது ஒரு லிமிட்டடோட இருக்கணும்னா இல்ல. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வரும். அத நீங்க கம்ப்ளீட் பண்ணி குடுப்பீங்க. அதே மாரி இதுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி தரதுக்கு டைமும் குடுப்பீங்க. நான் இத்தன நாளைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி தருவேன். அது ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வருது. ஓகே, கம்ப்ளீட் பண்ணி. ஒரு நாளைக்கு 2 ஆர்டர், ஒரு நாளைக்கு 5 ஆர்டர் வந்தா, இது படிக்கிற பிள்ளைகள். இவங்களுக்கு நிறைய விஷயங்கள். காலையில யுனிவர்சிட்டி போவாங்க, காலேஜஸ்க்கு போவாங்க, வொர்க் பண்றாங்களுக்கு இது கஷ்டம். வொர்க்கு போவாங்க, இப்படி இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் 5 ஆர்டர், 2 நாளாவது 10வது ஆர்டரா வந்துரும். உங்களுக்கு தெரியுமா? ஆன்லைன்ல சில வெப்சைட்ஸ் இருக்கு என்னன்னு சொன்னா, ஃப்ரீலான்ஸ்ல கியூ வரும். கியூன்னா கூடுதலா வொர்க் பண்றார்கள் கியூல வருவாங்க. அந்த கியூவ கிளியர் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்ல நம்ம இவங்கள்ட்ட இருக்கிற நம்மளோட ஒர்க்ல அவங்களுக்கு குடுத்தா, அவங்க அத கிளியர் பண்ணி தருவாங்க. ஓகே. அதாவது நம்ம குடுக்குற ஒர்க்க அவங்க கம்ப்ளீட் பண்ணி அந்த நாளைக்குள்ள சப்மிட் பண்ணுவாங்க. ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டுக்குள்ள இப்படி ஒரு லிங்க்கும் இருக்குது. ஓகே, ரைட். இது ரிஸ்க்ன்னு அவருக்கு விளங்குது. அப்ப இவரு என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, நான் வந்து ஜாயின் அதாவது இந்த வெப்சைட்ட லாகின் பண்ணா எனக்கு அங்க வொர்க் இருக்கணும். அந்த வொர்க்க நான் கம்ப்ளீட் பண்ண எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரணும். அது அப்படி எந்த கண்ட்ரோலுக்குள்ள வரணும். அப்படின்னு தேடி இருக்கக்குள்ள இது வரைக்கும் சூட்டபிள் ஆயிருச்சு. ஜாயின் பண்ணி வித்தின் வீக்ஸ்லயே நான் ஒரு டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட் ஸ்டார்ட்ல செய்தோம். அது இப்ப இல்ல என்னோட கிளாஸ்ல. அந்த வெப்சைட்ல வித்தின் வீக்லயே அவரு 8000 வந்து ஏர்ன் பண்ணாரு. அவ்வளவு லேர்னிங். ஆனா ஒரு பார்ட் டைமா தான் அவரு அத படிக்காரு. ஆனா அவர் கேட்ட கேள்விகள், அவர் அந்த ப்ரோசஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம இதுவரை பார்த்திராத ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி நிறைய பிள்ளைகள்ட்ட நாங்க நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஏன்னா அந்த படிச்சு யுனிவர்சிட்டி போற பிள்ளைகளுக்கு தானே நிறைய விஷயங்கள் அந்த பிள்ளைகள் லைஃப்ல கடந்து வாரது, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல கொண்டு வருது. இப்ப சமூகத்துல நம்ம இந்த ஒரு படிச்ச ஆட்களுக்குரிய ஒரு முன்னுரிமை குடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல இருக்கிறது. ஓகே. அது வந்து இப்படி படிச்சு இது பண்ணி வர ஆட்களுக்கு இருக்கு. ஓகே, ரைட். அப்ப நாங்க என்ன செய்றோம், மொபைல் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப இவன் வந்து உங்கள்ட்ட மொபைல் மட்டுமே இருந்தா போதும்னு சொல்றான். இப்ப இங்கிலீஷ் தேவையா? இங்கிலீஷும் வந்து நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, திரும்ப 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 அதே விஷயத்த படிக்கிறதால உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிடும்.
ஓகே, இது மொபைல் ரிலேட்டடான ஒர்க் தான். அடுத்தது ஒரே வேர்டு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லப்படும். சொல்லுவோம் தானே, நம்ம அந்த அந்த சொசைட்டிக்குள்ள இருக்கக்குள்ள ஒரு பிள்ளை, அதாவது ஒரு 2 வயசு பிள்ளையும் கதைக்குதுன்னு ஒரு சொன்ன ஒரு லாங்குவேஜ, அந்த பிள்ளைக்கு எப்படி நாலேட்ஜ் வருது? அப்ப இது ஒரு நாலேட்ஜ் பேஸ்டான விஷயம் இல்ல. நம்ம அந்த சூழலுக்குள்ள இருந்தோம்னு ஒரு சொன்னா, எமக்கு ஓட்டோ என்ன செய்யும்? அது அந்த நாலேட்ஜ் ஸ்கில் வந்து எமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது இது வந்து லாங்குவேஜ்ல ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்ல இது. இதுல இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னு ஒரு சொன்னா, நம்ம ஜாயின் பண்ணதுமே அங்க ஜாப்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வேர்ல்டு வைடா எத்தனை மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அவங்க ஜாப்ஸை ஷோ பண்ணுவாங்க. அந்த ஜாப்ஸ்ல இருந்து நீங்க தான் பெர்ஃபார்ம் பண்ற, நீங்க தான் பெஸ்ட்டான ஒரு ஜாப்பை தெரிவு செய்து அந்த இது வந்து ஹியூமன் இல்லையே பேக்ல ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு வந்து ஒரு நீங்க நல்ல பெர்ஃபார்மர்ங்கிறத காட்டணும். அதாவது நீங்க இப்ப இன்டர்வியூ எல்லாம் வச்சு அவங்க எடுக்கல. அப்ப நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர்ங்கிறத வந்து ஒர்க் பண்ணி தான் அவங்களுக்கு காட்டணும். அதுவும் நீங்க ஸ்டார்ட் பண்ற ஒர்க்ல தான் நீங்க எந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல தான் என்ன செய்வாங்கன்னா அவங்க உங்களை சரியா பார்ப்பாங்க. இப்ப நாங்க ஒரு எக்ஸாம் எழுத போகக்குள்ள சொல்லுவோம், ஈஸியான ஒர்க் இந்த எக்ஸாம் கொஸ்டின்ல எடுத்து நீங்க ஸ்டார்ட்ல செய்யுங்கன்னு ஒரு சொல்லுவோம். எனக்கு ஒரு சரியான ஒரு பாசிட்டிவான ஒரு இது உண்டு, அந்த திருத்துறவருக்கு ஒரு வரும் உள்ள. அதே கான்செப்ட் தான் நீங்க ஈஸியான ஜாப்பை அமௌண்ட் பார்க்கறதுல ஈஸியான ஜாப் எடுத்து நீங்க செய்துட்டு இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க நல்ல ஒரு நபர்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு கூடுதலான ஜாப் வந்து அங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுல ஒரு கான்செப்ட் தான் நம்ம டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட். இப்ப நீங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல மணி மேக்கிங்க தேடினீங்கன்னு ஒரு சொன்னா, நாங்க டீச் பண்ற இந்த வெப்சைட்டை தவிர்த்து நீங்க எந்த ஒரு இடத்துலயும் நீங்க அந்த வெப்சைட் வேற வெப்சைட் எடுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம டீச் பண்ற எல்லாமே ஹை ட்ரஸ்டபிள் வெப்சைட். மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேல பிசினஸ்ல இருக்கிற வெப்சைட். இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணுமா? இது அப்படி இல்லாம நீங்க தேடிக்கொண்டே இருந்தீங்கன்னு ஒரு சொன்னா நீங்க தேடிட்டே இருப்பீங்க. அப்போ உங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை நீங்க சரியா விஷயத்தை லேர்ன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு ஒரு சொன்னா சரி. அடுத்தது இது நாங்க பொதுவா என்ன பண்ணோம்னா, உங்களோட முதல் பார்வை ஆன்லைன்ல ஸ்டாண்டர்ட் குரூப்ல தான். அதாவது ஸ்டாண்டர்ட் குரூப் மீன் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல தான் இருக்கணும். நீங்க எதை நோக்கி போகணும்னா பெசிவ் இன்கம் நோக்கி தான் போகணும். ஓகே, இப்படித்தான் உங்களோட ட்ராவலை நீங்க அமைச்சு கொள்ளணும். நீங்க எடுத்ததுமே என்ட்ராகி நீங்க இந்த பெசிவ் இன்கம்லன்னா நீங்க அது சரியான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்காது. நான் எல்லாரையும் சொல்லல. சரியான சக்சஸ் பெரும்பாலும் நிறைய பேருக்கு கிடைக்காது. ஏன்னா அங்க ரிசல்ட்ஸ் வரதுக்கு நீங்க செலவு செஞ்சுட்டே இருக்கணும், ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்ப இதை நீங்க நீங்க ஜாயின் பண்றீங்க, ஒரு சர்வேயோ ஒரு ஒர்க்கோ இருக்குது, நீங்க எப்பவே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்பவே மணி வரும். அதை நீங்க அந்த அமௌண்ட்டை நீங்க எப்பவே ரீச் பண்ணீங்கன்னா இப்பவே நீங்க வித்ட்ரா பண்ணியும் எடுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. பட் அது அப்படி இல்ல. அது எப்ப ரிசல்ட்ஸ் வரும்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூடியூப் சேனல் ரன் பண்றீங்கன்னா, யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு சம்திங் இருக்குது. இதை ரீச் பண்ண மட்டும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். விளங்குதா? அப்ப உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ்ங்கிறது வராது. அந்த ஏர்னிங்ஸ்ங்கிறது அப்போ வராது. சம் டைம் நீங்க அப்படி ரீச் பண்ணினாலுமே சில மாசம், ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு $1, $6 அப்படித்தான் வரும். நீங்க நல்லா பில்டப் பண்ணி எடுக்கணும் உங்களோட இதை. ஓகே, ப்ரொஃபைல. விளங்குதா? ஆனா இது அப்படி இல்லையே. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணது ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குங்கிறது அந்த பிளஸ் எடுத்துட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். இதை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இப்படியான கான்செப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம ₹100 ஒன்று ஏர்ன் பண்ணலாமான்னு தேடிட்டு இருக்கிறவரை நம்ம ₹1000 ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கும், இல்லை ஆல்ரெடி அவர் வந்து ₹1000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறவரை ₹1000 ஏர்ன் பண்ண வைக்கிறது வித்தியாசம். அப்ப இது வந்து தேவையுள்ள ஆட்களுக்கு போய் சேரணும். இதுதான் மெயின் ஃபோக்கஸ். இது இந்த ₹100 தேவை உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சேரணும். அப்பதான் இவங்க இதை சரியா யூஸ் பண்ணுவாங்க. விளங்குதா? ஸோ அப்படி தேவையில்ல. இது நீங்க நான் ஓவர் நைட்ல ரிச் ஆகணும். ஒரு நாள் வந்து நான் போட்டிருந்தேன், ₹4,50,000 ஒரு கேர்ள் வந்து ஏர்ன் பண்ணிருக்கு. அந்த பிள்ளை கை உடைஞ்சு ஃபோன்ல ஒர்க் பண்ணுது, ஃபோன்ல ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுது. இப்படி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா அந்த ₹4,00,000 வந்து ஒரு நாளைக்குள்ள ரீச் பண்ணாங்கன்னா இயல. அந்த பிள்ளையோட எஃபர்ட் தானே அது. அந்த புள்ள போடுற எஃபர்ட் ஒரு ஒரு வகையா ஜாயின் பண்ணிட்டு அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு இதுக்கு அப்புறம் விளங்கிச்சு இது ஓகே எனக்கு. இது ஓகே. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ஏர்னிங்ஸை டபுள் பண்ண போறேன். இன்னொரு ஃபோன். இப்ப நீங்க ஏர்னிங்ஸை டபுள் பண்ண போக ஒரு இடத்த ஒர்க் பண்ணுவீங்க, ஏர்னிங்ஸ் உங்களுக்கு டபுள், ட்ரிபிள் டைம் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. அதுல நீங்க நிறைய டைம் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பார்வை ஒன்று இதுல இருக்கும். ஆனா பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வரும். ஸோ அதுல ஒரு கான்செப்ட் தான் சர்வே கம்ப்ளீட் பண்றது. இந்த சர்வே வந்து ஒரு நாளைக்கு பாருங்க 2 சர்வே மாதிரி ஒரு கம்ப்ளீட் பண்ணுங்க. $0.45. அதே மாதிரி இன்னொரு ஆளும் சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அந்த இது வந்து ஸ்ரீலங்காவுல உள்ள ஆட்கள். அப்ப நீங்க இந்த ஸ்ரீலங்காவுல உள்ள ஆட்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாமா? அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். இப்பவும் ஒரு கேர்ள் ஒன்று ப்ரூஃப் போட்டிருக்கா குரூப்ல சர்வே கம்ப்ளீட் பண்ணது. இதே சர்வே. இது என்ன விஷயம்னா, நீங்க இதுல நம்ம படிக்கிறோம் காப்பி பேஸ்ட்லயே 4 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். ரஷ்யன் வெப்சைட், அதே மாதிரி இந்தியன் வெப்சைட், இங்கிலீஷ் வெப்சைட். இந்த ரஷ்யன் வெப்சைட், இங்கிலீஷ் வெப்சைட்ங்கிற கான்செப்ட் என்னன்னா, ஒரே ஒர்க் தான். ஆனா பேரு, இன்டர்ஃபேஸ் மட்டும் வித்தியாசப்படுது. அதே மாதிரி ஒரே வெப்சைட்ல நீங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், டாஸ்க் செய்யலாம், ஜிக் கிரியேட் பண்ணலாம், டாஸ்க் நீங்க கொடுக்கலாம், ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் பிளே பண்ணலாம். இப்படி ஒரு வெப்சைட்ல வெரைட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ் வேஸ் இருக்கு. அது உங்களை என்ன செய்யும் சொன்னா ஃபைனான்சியல் ரீதியா ஃபிட் ஆகும்.
ஓகே, ஸ்ட்ராங் ஆக்கும். அப்ப இப்படி ஸ்ட்ராங் ஆக்குற விஷயங்கள் வந்து அதையும் நம்ம டபுள் பண்ண போறோம். அந்த ஏர்னிங்ஸையும் நம்ம டபுள் பண்ண போறோம்னா, நீங்க இன்னுமே ஸ்ட்ராங் ஆவீங்க. அதுல நான் பொதுவா சொல்றேன். இதுல டீப்பான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. ஏர்னிங்ஸ் டபுள் பண்றதுல. அதுல நல்லா தேடி படிங்க. இப்ப நீங்க ஒரு கம்யூனிட்டில ஜாயின் பண்ற விஷயம் என்னன்னா, நீங்க அந்த ஒரு சக்சஸுக்கு போகக்குள்ள ஒரு சர்க்கிள் ஒண்ணு வருமே. ஒரு கொலாப்ஸ் ஒண்ணு வருமே. அந்த கொலாப்ஸ் வரும்போது ஒரு கம்யூனிட்டில இருந்தீங்கன்னா, அந்த கம்யூனிட்டி என்ன செய்யும்னா, உங்கள வந்து பூஸ்ட் பண்ணி விடும். ஓகே. ஒரு மென்டர் ஒரு ஆள் இருக்கிறாரு எமக்கு. நம்ம ஒரு ஆள் கைடன்ஸுக்கு கீழ இருக்கிறோம். நேத்து ஒரு கேர்ள் ஒண்ணு என்னட்ட ஜாயின் பண்ண கேட்டிருந்தா. நான் டீச் பண்ண ஒரு வெப்சைட்ல அவ வொர்க் பண்ணாளாம். வொர்க் பண்ணிட்டு அவ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு $20 ஏர்ன் பண்ணியிருக்கிறா. ஆனா வித்ட்ரா பண்ண போகல அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க VPN யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஓகே. அப்ப அவ என்ன நினைச்சிருக்கான்னா, இது ஸ்கேம். இந்த வெப்சைட் வந்து ஸ்கேம்ன்னு சொல்றா. இது இப்ப 3 இயர்ஸ்க்கு முதல். 3 இயர்ஸ்க்கு பிறகு வந்து அந்த வெப்சைட்டுக்கு போய் அவ மெசேஜ் போட்டிருக்கிறா. இப்படி நான் இந்த அக்கவுண்ட் ஒன்று இதாயிருக்கு. அத என்ன பண்ணா அவன் சொன்னா, "நோ. VPN யூஸ் பண்ணா நாங்க உங்களுக்கு எந்த ஒரு இதையும் ரிகவர் பண்ணி தர மாட்டோம்." அப்ப இவ ரிவ்யூஸ் எல்லாம் தேடிருக்கா. ஆன்லைன்ல அங்க இங்க எல்லாரும் இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஆனா, உண்மையா அவைக்கு ஒரு விஷயம் இல்லைங்கல்ல. 3 வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த வெப்சைட்ட பார்க்கிறா. அங்க வெப்சைட் அவைலபிளா இருந்து ஆட்கள் ஏர்ன் பண்றாங்கன்னா, அது ரியலான வெப்சைட்டா இவட பெர்ஃபார்மன்ஸ் தான் வித்தியாசம். ஓகே. இந்த வெப்சைட்ஸ்கள் வந்து நீங்க இந்த VPN ஏன்னா, VPN யூசேஜுக்கு வந்து எந்த ஒரு வகையிலயும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. உங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த சர்வே இருக்கு தானே, பாருங்க சில சர்வே ஒரு நாளைக்கு $1000 ஏர்ன் பண்றதுக்கு சர்வே வந்திருக்கு. இந்த UK, USA, யூரோப் ஆட்களுக்கு. அப்ப இந்த யூரோப் ஆட்களுக்கு வர இந்த சர்வேய VPN போட்டு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அது சரியான ஆட்களுக்கு தான் போய் சேரும். இப்ப என்ன விஷயம்னா, இப்ப இந்த சர்வே இந்த சின்ட்ன்னு ஒரு சர்வே ரவுட்டர். இத நம்ம ரவுட்டர்ன்னு சொல்லுவோம். இந்த சின்ட்ங்கிற சர்வே ரவுட்டர்ஸ்க்கு சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் சம்பந்தமா உங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியனை கேட்பாங்க. உங்களோட பெர்சனல் ஒப்பீனியனை அவங்க உங்கள்ட்ட கேட்பாங்க. அதை நீங்க சொல்லணும். அது ரியலா நீங்க யூஸ் பண்றதா இருக்கணும். ஓகே. தெளிவா விளங்கிக்கொள்ளுங்க. நீங்க யூஸ் பண்றதா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது சம்பந்தமான கேள்வி கேட்பாங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ணாதத வந்து அவங்க கேள்வி கேட்கட்டும் உங்கள்ட்ட ஒப்பீனியன் எடுக்க மாட்டாங்க. ஓகே. உங்களுக்கு விளங்குதா? சம்மந்தம் இல்லையே. ரைட். இப்ப என்னன்னு ஒரு சொன்னா, இப்ப இவருக்கு வந்து சிண்ட்க்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் ஓனர்ஸ் கம்பெனிஸ் இருக்கு தானே, இவங்ககிட்ட குடுப்பாங்க. நீங்க உங்களோட யூசர்ஸ்ல இருந்து எனக்கு சர்வே வந்து எடுத்தாங்க. நாங்க உங்களுக்கு ஒரு கமிஷன் தர முடியும். இப்ப இந்த சிண்ட் என்ன செய்யும்னு சொன்னா, நாங்க வொர்க் பண்ற இந்த வெப்சைட்ல ஏதாவது ஒரு வெப்சைட் கிட்ட குடுத்து சொல்லுவாங்க. நீங்க உங்களோட யூசர்ஸ்ட்ட இருந்து எங்களுக்கு எடுத்தாங்க. நாங்க உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்து தர முடியும். விளங்குதா? ரைட். அப்படி சொல்ல போகல. யாரு அந்த ஃப்ளோவ பாருங்களா? ஜாப் கொடுத்த ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்காங்க. அந்த ஓனர் கம்பெனிஸ். அத குடுக்க போகக்குள்ள இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. எங்கள்ட்ட ரியலான ரிவ்யூஸ் வரும். ஃபேக் ரிவ்யூஸ நாங்க எடுக்க மாட்டோம். ஸோ அப்படி எடுத்தோம்னு சொன்னா, நாங்க அவங்களோட கன்டினியூஸா இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா, அவங்க சிண்ட மாதிரியே போல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நிறைய சர்வே ரவுட்டர்ஸ் இருக்குது. இத நீங்க இந்த சரியான பிளாட்ஃபார்ம்ல சரியான இடத்துல வொர்க் பண்ணீங்கன்னு சொன்னா, லாஸ்ட் ரிசல்ட்ஸும் சரியா போகும். அதுக்கு சிண்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஒண்ணு உருவாக்குவாங்க. ஓகே. அந்த சர்வே கம்ப்ளீட் பண்றதுக்குன்னு ஒரு சிஸ்டம். ஒரு கொஸ்டின் யாரா தான் இருக்கும் அது. கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்றது. ரைட். இத அப்படியே எடுத்து வந்து இவங்கள்ட்ட குடுப்பாங்க. இப்போ இந்த நீங்க வொர்க் பண்ண போறீங்க இந்த வெப்சைட்ஸ்கள்ட்ட குடுத்தோனே, இந்த வெப்சைட்ஸ் என்ன செய்யும்? அவங்க ஒரு சிஸ்டம் ஒண்ணு உருவாக்குவாங்க. இவங்க எல்லாருக்கு இடையில ஒரு டெர்ம்ஸ் ஒன்று இருக்கும். என்னன்னா, சரியான ஆன்சர் தான் எங்களுக்கு தேவை. அதாவது இதுல வந்து ரியலான ஆன்சர் தேவை. எப்ப ரியலான ஆன்சர் கிடைக்கலையோ, இவங்க வந்து அவங்களோட கான்ட்ராக்ட்ட முடிச்சிருவாங்க. அப்ப இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து முறியக்கூடாது. அப்படின்னு ஒரு சொன்னா, யார் யாரெல்லாம் VPN யூஸ் பண்ணி ஃபேக்கான டீட்டெயில்ஸ் குடுத்து செய்றாங்களோ, அவங்க யாரையுமே இந்த சர்வே செய்ய விடக்கூடாது. அப்படி செய்தாலும் அத ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக என்னன்னா, உங்களோட அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணிட்டு, உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கிற மணிய ரிட்டர்ன் எடுப்பாங்க அவங்க. விளங்குதா? அப்படி ஃபேக்கான மணிய அவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்ப உங்க அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணா தான் அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகாது. அப்ப அதுக்காகத்தான் உங்களோட அக்கவுண்ட் பிளாக் ஆகுதே தவிர வேற ஒரு ரீசன் இல்ல. அதுக்குரிய அவைக்கு சொல்யூஷன் வந்து குடுத்திருக்கலாம். பட் அவை சொல்யூஷன அவையாவே தேடி இது பண்ணி கொண்டா. அப்ப அவர் கம்யூனிட்டில இருந்து ஒரு சரியான இடத்துல இருந்தாங்கன்னா, அவ எப்பவோ அவ பூஸ்ட் பண்ணி எடுத்திருக்கலாம். $20 ஏர்ன் பண்ணியிருக்கான்னு சொன்னா, ஒரு ஸ்டேபிளான நாலேட்ஜுக்கு வந்திருக்கிறா. அவ இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா சரி. ஓகே, ரைட். ஸோ அந்த வகையில தான் இவர்களும் அப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ்கள் இருக்க போகக்குள்ள, இந்த வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்க டாஸ்க்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஜிக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க உங்களுக்கு ஏர்னிங்ஸை இன்னும் கூட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்கள்ட்ட இருந்து ஒரு வகையான சர்வே உங்களுக்கு பிளிங்க் பண்ணி விட்டுருவாங்க. பாருங்க அப்படிதான் இந்த சர்வே இவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஏர்னிங்ஸ கூட்டுறது. இப்ப நீங்க ப்ரமோஷன் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ப்ரமோஷன்னா என்னன்னா, இப்ப அக்கவுண்டன்ட்டா இருக்கிறவங்கள ஆ சீஃப் அக்கவுண்டன்ட் சொல்லி மாத்தி விடுறாங்க. அது என்னன்னா, இப்ப அக்கவுண்டன்ட்க்குன்னு சொல்லி ஒரு சாலரி ஒண்ணு இருக்கு தானே. இப்ப சாலரிய கூட்டினா என்ன செய்வாங்கன்னா, மற்ற ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களும் அதே ஒர்க் தானே, அதே ஃபீல்டுல இருக்கிறோம். எங்களுக்கு சாலரி இல்லையா?
அந்த சேலரி கூடுறலையான்னு யோசிப்பாங்க. அதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா சீஃப் அக்கௌண்டன்ட் சொல்லி, ஏன்னா அவங்க knowledgeable பர்சன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஆட்களுக்கு அதே இடத்துல வச்சு நாங்க இது பண்ணலாம். அவரை மோட்டிவ் பண்ண, அவரை இன்னும் ஒர்க் பண்ண வைக்கணும். அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்னும் நீங்க நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் வரும். அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க. அதுல கருத்து என்னன்னா யாரும் ப்ரொமோஷன் சொல்ல பேருக்காக சொல்லி இல்ல, அந்த ப்ரொமோஷனுக்கு பிஹைண்ட்ல வந்து என்ன இருக்குன்னு சொன்னா ஃபைனான்சியல் ரீதியான ஒரு இன்க்ரிமெண்ட் ஒன்று அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நிறைய விஷயங்களை அவங்க அன்லாக் பண்ணுவாங்க. நீங்க இது சீஃப் அக்கௌண்டன்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடு அலோவன்ஸ் பண்ணுவோம், கார் அலோவன்ஸ் பண்ணுவோம் சொல்றது இருக்குது. அவரே என்னன்னு சொன்னா மோட்டிவ் பண்றது. அப்ப இவர் நீங்க டாஸ்கை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இந்த சேர்வை நாங்கள் அன்லாக் பண்றோம், உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்றோம், ஜாப்ஸ் அவைலபிலிட்டியை கூட்டுறோம். அது வந்து அவங்களோட சிஸ்டம் தானே. அந்த சிஸ்டத்துக்கு அப்படித்தான் அவங்க ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, எக்யூரசி லெவல் நல்லா இருக்குதோ அவங்க எல்லாம் நீங்க பூஸ்ட் பண்ணி விடுங்க. பூஸ்ட் பண்ணி விட்டா சரி. அப்ப இந்த கான்செப்டை தான் இந்த பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணிட்டு வருது. இது எல்லாத்தையுமே கிளியரா டீட்டெயிலா படிக்கணும்னா நீங்க கட்டாயமா ஒரு குரூப் ஆஃப் டீமோட ஜாயின் பண்ணி படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ ஒரு 4 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ண கேர்ள் இப்படி நான் கிளாஸ்ல ஒரு 8,500 15,000 பே பண்ணி ஏழாண்டா அவ இப்படி ஏர்ன் பண்ணிருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நீங்க தனியா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நல்லா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆகலைன்னா இப்படி ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுங்க. இல்லை நான் எனக்கு மணி மேக்கிங் பண்ணத்தான் வேணும், பட் வந்து எனக்கு சக்சஸ் ஆகலைன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வழியா இருக்கும். என்னன்னா நீங்க ஸ்கேம் விழுவீங்க, அதான் பிரச்சனை. இந்த ஸ்கேம்ல விழாம சரியான வெப்சைட்டுகளில் முழுமையான எஃபர்ட்டை போடுவீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஒரு நீங்க தடுமாற்றம் உங்களுக்கு வராது. ஓகேயா? ரைட். சரியான வெப்சைட்டை கண்டுபிடிச்சாலும் நீங்க அதில் கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்து உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்க. நான் நேற்றோட சொன்ன மாதிரி நீங்க ஜிக்ஸா பைசல் பண்றதை தெரிவு செஞ்சீங்கன்னா நீங்க கட்டாய ரிஸ்க் தான் அது. நீங்க அவர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தே ஆகணும். இது நீங்க ஒர்க்கு போறீங்க, படிக்க போறீங்க, அதுக்குள்ள இதுவும் ஒரு இதுன்னு சொன்னா உங்களால பெரிய ஒரு எஃபர்ட் ஒன்றும் போடல. ஆனா அதுக்கும் சில வெப்சைட்ஸ் இருக்குது கன்செப்டை வேற மாதிரி மாத்துறதுக்கு. பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதை நீங்க பில்டப் பண்ணிடுங்க. அதுக்காக அதுல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்லை. அதை நீங்க உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பில்டப் பண்ணி நல்லா படிச்சு எடுத்த பிறகு, அல்லது நீங்க ஒர்க்ல இல்லாம நீங்க இருக்கிற அந்த அந்த டைம்ல, அல்லது இந்த ஃபீல்டுல நான் நல்ல ஒரு இதாகணும்னா நீங்க இதை பில்டப் பண்ணி எடுத்துட்டு உங்களோட ஒர்க்கை விடுறது, அல்லது நீங்க வேற வேற விஷயங்களை இழக்கிறத இது பண்ணுங்க. எடுத்ததுமே எல்லாத்தையும் இழந்து ஓட்டு இங்க வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் தான். அப்ப நீங்க ஃப்ரீலான்சிங் பிசினஸ் நல்லா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா கட்டாயமா நீங்க வந்து ஒரு ஃப்ரீ டைம் ஒன்று எடுத்து இது பண்ணக்கூடிய ஆளா இருக்கணுமா? ஓகே, ரைட். அப்படி இல்லாம இதெல்லாம் வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க, ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு, அதை பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஈவன் நீங்க பிரீமியம்ல படிக்கிறீங்க பேசிவ் இன்கம், அதுவும் வந்து ஒரு மாச ஒர்க்கை ஒரு நாளைக்கே பண்ற மாதிரியும் ஒர்க் பண்ணலாம். இமேஜை கிரியேட் பண்ணிட்டு அப்லோட் பண்றதா ஆட்டோமேஷன், மெட்டாடேட்டா ஆட்டோமேஷன் கூட வெப்சைட்டே பண்ணும். ஓகே, ரைட். ஸோ இது சம்பந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்களும் இது போல நாங்க ஒர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸ் தருவோம், லைவ் கிளாஸஸ் தருவோம், சீனியர் கண்டக்ட் தருவோம். இப்படி உங்களுக்கு தேவையான எல்லா ஆக்சஸும் நாங்கள் தருவோம். மினிமம் நீங்க 30,000 பண்ண வரையும் கிளாஸ், ஒரு மாசம் 2 மாசம் இல்லை, அன்ஸ் நீங்க ரீச் பண்ணீங்கன்னா 30,000 இந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ற கான்செப்டை சொல்றேன், அதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். சில பிள்ளைகளுக்கு ஏர்லியாவே விளங்குது, பட் சில ஆட்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு க்ரோத் பண்ணுவோம். ஸோ இப்படியான கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இது பண்ண தாராளமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுள் வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். இதில் யூடியூப்ல பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கு, எமது பாட நேர்பாரண வேலையில் காணப்படும். அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. சுமார் 200க்கும் மேற்பட்ட ஒர்க் வீடியோ லைவா வீடியோ எடுத்து போட்டுருக்கு, அது ஒரு சமயம் செக் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம்ல பாருங்க. டெலிகிராம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் தந்திருப்பேன், அல்லது வந்து இந்த சோஷியல் மீடியா பயோஸ்ல இருக்கும், கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா அதை நீங்க இது பண்ணி பாருங்க, ரிஃபர் பண்ணி பாருங்க. அங்கே சுமார் 3,300க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுமாதிரி பின் பண்ணி வைக்கிறேன். 6 வருஷமா ரன் பண்றோமே, 6 வருஷமா ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுங்க, நம்ம டிரான்ஸ்பர் ஷேர் பண்ணிருக்கோம். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது கான்செப்ட் ஓகேயா, நமக்கு சூட் ஆகுமா, இந்த ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் இது நமக்கு சூட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். அந்த ஐடியா வச்சு நீங்க எங்களை எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தேவையான வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் பண்ணுறோம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்க டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.